ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃப்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் கேக் ட்ரெஸ்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நேம் பர்சன்டேஜ் நாங்கள் வந்து மார்க்ஷீட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ் பர்சன்டேஜில் வந்து ஏதாவது ஒரு செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நேம் பர்சன்டேஜ் மாதிரியே வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து வரணும், எல்லா காலமும் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னும் போது என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் பட்டனையும் டி பட்டனையும் வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே மேலே இருக்கிற நேம் பர்சன்டேஜ் மாதிரியே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபில் ஆகிடும். அதே போல் வந்து ஹைலைட்டர் கலர் முதற்கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். இது போல் வந்து வேர்ட்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆகும்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து இமேஜஸில் இந்த ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஷீட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் லோகோ வந்து இங்கே வந்து இமேஜாக வந்து இங்கே வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதே போல் வந்து ஷார்ட்கட் கீயை வந்து கண்ட்ரோல் டியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே போல் இன்னொரு டூப்ளிகேட் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ அந்த டூப்ளிகேட் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து யூஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டூப்ளிகேட் இமேஜ் வந்து மூவ் ஆகிடும். நீங்கள் எந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே போல் வந்து இன்னொரு இமேஜும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதே போல் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கண்ட்ரோல் டி ஷார்ட்கட் கீயை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா திரும்ப வந்து டூப்ளிகேட் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். அதே போல் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.